India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam. மறைந்த முதியவர் அளித்த கொரோனா கால நிதி நிகழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்ட பிரதமர். பிரபல செய்தி தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த பிரதமர் மோடியிடம் மறைந்த முதியவர் ஒருவர் அளித்த 500 ரூபாயை செய்தி ஆசிரியர் ஒருவர் வழங்கிய சம்பவம் அரங்கத்தையே மௌனத்தில் ஆழ்த்தியது. அந்த நிதியை உணர்ச்சி பெருக்குடன் பெற்றுக்கொண்ட பிரதமர் அதை அளித்த முதியவருக்கு புகழ் வணக்கம் கூறிய சம்பவம் நாட்டு மக்களையே நிகழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்ட சிறப்பு வட்டமேசை பேட்டிக்கு பிரபல TV9 செய்தி தொலைக்காட்சி ஏற்பாடு செய்திருந்தது. இந்த பேட்டியின் போது முன்னணி செய்தி ஆசிரியர்கள் கலந்து கொண்டு பல்வேறு கேள்விகளை பிரதமரிடம் சரமாரியாக கேட்டனர். குறிப்பாக அரசியல், நாட்டு நடப்பு, தேர்தல் நிலவரம் குறித்த கேள்விகள் அதிக அளவில் இடம்பெற்றன. இதற்கு பிரதமர் நறுக் என பதிலளித்தார். இதனால் பேட்டி நேரம் செல்வதே தெரியாமல் பரபரப்பாக இருந்தது. ஆனால் முடிவில் நெகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று நடைபெற்றது. பேட்டியில் கலந்து கொண்டு கேள்விகளை கேட்ட செய்தி ஆசிரியர் ஒருவர் கொரோனா காலத்தில் முதியவர் ஒருவர் பிரதமரிடம் கொடுக்க சொல்லி தன்னிடம் கொடுத்த 500 ரூபாயை பிரதமரிடம் வழங்கினார். அந்த முதியவர் மறைந்துவிட்ட நிலையில் அந்த பணம் தம்மிடம் எப்படி வந்தது என்பது குறித்து செய்தி ஆசிரியர் விளக்கியது அனைவரது கண்களை குலமாக்கியது. கொரோனா காலத்தின் போது அனைவரும் ஒன்று சேருமாறு கேட்டுக்கொள்ளும் சகாயவாணியும் என்ற நிகழ்ச்சியை நடத்தியதாகும். அப்போது நிறைய பேர் தம்மிடம் உதவி கேட்டு வந்ததாகும் குறிப்பிட்ட அவர் அந்நேரத்தில் 82 வயது முதியவர் ஒருவர் வந்ததை நினைவு கூர்ந்தார். அவரிடம் ஐயா, உங்களுக்கு என்ன உதவி வேண்டும் என்று கேட்டதாகும். அதற்கு பதிலளித்த அந்த முதியவர் தனக்கு எந்த உதவியும் வேண்டாம் என்றும் மாறாக பிரதமர் மோடிக்கு தான் உதவ விரும்புவதாகவும் கூறியுள்ளார். முதியவர் கூறியது தனக்கு வியப்பாக இருந்ததா. அது என்ன உதவி என்று கேட்டபோது நாடு தற்போது சீனா போர் உள்ளிட்ட பிரச்சனைகளால் இக்கட்டான சூழ்நிலையில் உள்ளதாக கூறிய அந்த முதியவர் தான் சேர்த்து வைத்திருந்த 500 ரூபாயை பாக்கெட்டில் இருந்து எடுத்துக் கொடுத்து இது பிரதமருக்காக தான் கொடுக்கும் பரிசு என்று கூறியுள்ளார். இதேபோல மாதம் கொடுக்க விரும்புவதாகவும் கூறியுள்ளார். ஆனால் அந்த ஆசை நிறைவேறவில்லை. துரதிருஷ்டவசமாக முதியவர் இறந்துவிட்டதால் அவர் கொடுத்த 500 ரூபாயை மோடியிடம் அளித்தார். இதை கேட்டது உணர்ச்சி வயப்பட்ட பிரதமர் அவரது விலாசம் உள்ளதா என்று கேட்டார். மேலும் அந்த 500 ரூபாய் தொகை PM நிதி வைப்பதாகவும் உறுதியளித்தார். அப்போது சில கருத்துக்களை கூறிய பிரதமர் இந்த பெரியவர் செய்தது மிகப்பெரிய செயல் என புகழ் வணக்கம் செலுத்தினார். ஒரு தலைவர் மீது மதிப்பும் மரியாதையும் வைத்திருப்பது பெரிய விஷயம் அல்ல என்றும் அந்த தலைவர் விரும்புவதை செய்ய வேண்டும் என்று கூறினார். இதேபோல சிப்பாய் ஒருவர் அவரது கிராமத்தில் அனைவரும் கழிவறை வசதி ஏற்படுத்தி கொடுத்ததாக சொன்ன பிரதமர் சிப்பாயின் சேவையை மன் கி பாத் நிகழ்ச்சியில் குறிப்பிட்டதை நினைவு கூர்ந்தார். பேட்டி தொடங்கிய நேரத்திலிருந்து பரபரப்பாக காணப்பட்ட அந்த பிரம்மாண்ட செய்தி அரங்கம் இந்த நிகழ்வால் அமைதியானது. அதே வேளையில் இது தொடர்பான காட்சிகள் தற்போது வைரலாகி நாட்டு மக்களையே நிகழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.